வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 27/2/2024 மாசி மாதத்தின் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள்ல மாசி மாத செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் ஒரு அருமையான நாள். இந்த நாள்ல வாராகி வழிபாடு செய்யறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 2 நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல எலுமிச்சையை வைத்து செய்யக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரமான மதியம் 3 மணியிலிருந்து 4:30க்குள் செய்யலாம். இல்ல அப்படின்னா இரவு 8 மணிலிருந்து 9க்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்சை, 5 துண்டு பட்டை. நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா பட்டை, அந்த பட்டை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு பூஜை அறையில முதல்ல வாராகி தேவி முன்னாடி நல்லெண்ணெயும் நெய்யும் தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றணும். தீபத்துக்கு திரியாக பஞ்சு திரி போட்டுக்கோங்க. தீபம் வடக்கு திசையை நோக்கி எரியணும். தீபத்துக்கு முன்னாடி பானகத்தையும் உலர் திராட்சை பழத்தையும் பிரசாதமாக வைக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது வாராகி தேவியோட திருநாமங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமகன் சொல்லுங்க, அல்லது ஓம் சிவாயை நமகன் சொல்லுங்க, ஓம் அரிக்னி தேவியை நமகன் சொல்லுங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 12 திருநாமங்கள்ல ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இந்த பரிகாரத்தை செய்யணும். எலுமிச்சையை எடுத்து அந்த எலுமிச்சையை சுத்தி ஒவ்வொரு பட்டை துண்டுகளை வச்சு மஞ்சள் நூலால கட்டுங்க. ரொம்ப டைட்டா கட்டணும், ரொம்ப அழகா கட்டணும், வெளியில கேப் தெரியாம கட்டணும் அப்படி எல்லாம் கிடையாது. பட்டையை வைத்து எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் நூல் அல்லது சிகப்பு நூலால நல்லா கட்டிட்டு மேல ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை தீரணும்னு மனதார வாராகி தேவியை வேண்டிக்கோங்க. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4ஆக கீறி அதுக்குள்ள குங்குமம் போட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு பொருத்தி வீடு ஃபுல்லா எல்லா பக்கமும் காட்டிட்டு அதை கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்படியே அப்புறப்படுத்திருங்க. மிக மிக எளிமையான பரிகாரம் தான். மந்திரமும் எளிமையானதுதான், பிரசாதமும் எளிமையானதுதான். 2 நேரம் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வாராகி வழிபாடு செய்யறவங்க உங்கள் துன்பம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி தாயிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.